இந்த வருடம் தொடங்கி 5 மாதங்களை தேவன் கிருபையாய் நடத்தி 6வது மாதத்தை தேவனாய கர்த்தர் நம்மை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 5வது மாதம் என்பது கிருபை. 5 என்பது ஒரு கிருபையாய் குறிக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய 5 வரங்கள், 5 காயங்கள், அந்த 5 காயங்களால சபை கொடுக்கப்பட்ட 5 வரங்கள். ஆகவே இந்த 5 மாதங்கள் தேவன் விசேஷமாக நம்மளை ஆசீர்வாதம் என்று வந்திருக்கிறார். அதுலேயும் 5ஆம் மாதம் கிருபையின் மாதமாக இருக்கிறபடினாலே தேவன் அதிகமான கிருபைகளை நம்மை கொடுத்திருக்கிறார். வேற யாருக்கும் இப்படியோ நம்முடைய குடும்பத்துக்கு சபைக்கும் தேவனாய கர்த்தர் கிருபையாய் நமக்கு இறங்கி நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. 5வது மாதத்தில் ஒரு திருமணம் நடக்கும். அதே 5வது மாதத்தில் 2 தேவனுடைய வாலிப பிள்ளைகள் ஆண்டோடைய பிள்ளையாக ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வதற்கும், அதில் ஒரு சகோதரி பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷையில் பேசுகிற அளவுக்கு தேவன் அவரை அபிஷேகித்து தேவன் ஆசீர்வாதத்தை நடத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த 5 மாதங்கள் ஆசீர்வாதம் நடக்கிற தேவன் இந்த 6வது மாதம் சொல்லும் பொழுது 6 என்று சொன்னாலே மனுஷனை குறிக்கிறதா இருக்கிறது. 6 நம்பர். 5 நாட்கள் தேவனாய கர்த்தர் வானம், பூமி, சூரியன், சந்திரன், நாக நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் படைத்து விட்டு 6வது நாள் ஆண்டவர் மனுஷனையும் மனுஷனையும் உண்டாக்கினார். அல்லேலூயா. ஆனால் அதே சமயத்தில் மனிதன் பலவீனமானவன் பாவத்தில் விழுந்த போது அவனை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த 6வது மாதம் ஒரு விசேஷமான ஒரு மாதமாக இருந்தாலும், மனுஷங்களுக்கு ஒரு மாதமாக இருந்தாலும், தேவன் நமக்கு உதவி செய்கிற ஒரு மாதமாக இருக்கிறது. இவனுடைய எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். இந்த 6வது மாதத்தில் தேவன் என்ன செய்ய போகிறார் வாசிங்கள். எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் அவர் தேவதூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அல்லேலூயா. அவர் தேவதூதர்களுக்கு உதவியாக கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அல்லேலூயா. தேவன் இந்த 6வது மாதத்தில் ஒவ்வொருவருக்கும் கை கொடுத்து தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். இவர்கள் அவர்கள் அப்படி கிடையாது. ஆபிரகாமுடைய மார்க்கத்தார் யார் என்று சொன்னால் விசுவாச மார்க்கத்தார் அனைவரும் விசுவாசத்தின் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆகவே தேவன் அவர் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லும் பொழுது நாம் விசுவாசத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆபிரகாமுடைய சந்ததிகள். அல்லேலூயா. விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம். அல்லேலூயா. விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம். ஆகவே அவருடைய சந்ததிகள் அனைவரும் நாம் விசுவாசத்தினாலே நாம் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே அவர் தேவதூதர்களுக்கு உதவியாக கை கொடுத்தார். ஏனால் லூசிபர், பிசாசு, சாத்தான் என்பவன் பரலோகத்தில் வருவான், பரலோகத்தில் உண்டாக்கப்பட்டவன். ஆனால் அவனுக்கு உதவியாக தேவன் கை கொடுக்காமல் பலவீனமான மனிதனுக்கு தேவன் கை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் எந்த அளவுக்கு கை கொடுக்கிற தேவனை அன்பை வெளிப்படுத்துறாரு சொன்னார். ஏசாயா புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனம் எடுத்து வாசியுங்கள். இந்த மாதத்தில் தேவன் கொடுக்கிற அருமையான வாக்கு வசனங்களை. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 14, 15, 16. சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். சீயோனோ யாரு? சீயோன்கள் யாரு? சீயோன் குமாரன் குமாரத்திகள். கவனிங்க, யார் அந்த சீயோன் குமாரன் குமாரத்திகள்? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் தான். அல்லேலூயா. ஆபிரகாம் சந்ததிகள் அனைவரும் சீயோன் குமாரனும் குமாரத்திகளும். இந்த உலகத்தில் நடக்கிற கஷ்டங்களை பார்த்து, வியாதிகளை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து நாம் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் எங்களை மறந்து விட்டார், ஆண்டவர்களை கைவிட்டார் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அவர் கைவிடவே இல்லை. அல்லேலூயா. அடுத்த வசனம், 10வது வசனம் என்ன சொல்கிறது? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் நம்மை மறக்கவில்லை. நாம் நினைக்கிறோம், பலவீனமாக நினைக்கிறோம். என்ன நினைக்கிறோம் சொன்னா மனிதனுடைய சுபாவம் பலவீனமானது. ஆகவே நாம் நினைக்கிறோம் தேவன் எனக்கு மறந்து விட்டார், தேவன் கைவிட்டார், என்ன ஏன் இப்படி இருக்க வருகிறது, ஏன் பிரச்சனை வருகிறது, நாம் கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை மறக்கவே இல்லை. சரியானவன் தான் பாலகனை மறப்பானோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை
மறப்பது என்று சொல்கிறார். அல்லேலூயா. அதுதான் 14வது வசனத்தை சொல்கிறார் ஆண்டவர். இதோ என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. உன்னை உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன். உன்னை மறைக்கவே இல்லப்பா. உன்னை எப்போது பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆண்டவர் தேவன் சிங்காசனத்திலே கண்ணாடி கடல் அருகே அமைந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கண்ணாடி கடல் எதை குறிக்கிறது? தேவனுடைய பார்வையில எல்லோரும் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. எல்லோரும் அவருக்கு முன்பாக இருக்கிறார்கள். எல்லாம் அவருடைய பார்வையில் இருக்கிறார்கள். எல்லாருடைய கரங்கள் எல்லாரையும் அவருடைய கரங்களை வைத்திருக்கிறார். உன்னை உள்ளங்கையில அவருக்கு வச்சிருக்கப்பா. நீ கவலைப்படாத. இது மேல உனக்கு என்ன நடக்கணும், என்ன வரணும், என்ன தேவை, எல்லாமே தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்துல என்ன தேவை என்பதை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் முன்னிறுத்தி வைத்திருக்கிறார். இந்த மாதம் விசுவாசம் கொடுப்பதற்கு என்ன தேவை, என்ன ஆசீர்வாதம் தேவை, சாப்பாட்டுக்கு என்ன தேவை, உனக்கு வீட்டுக்கு என்ன தேவை, உன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை, எல்லாவற்றையும் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை சிருஷ்டித்து தேவன் ஆசீர்வதித்து எல்லா ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதான் உண்மை. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் கிறிஸ்துவுக்கு நம்மை படுத்துறாரு சொன்னால் இந்த நாளுக்குரியது, இன்னும் வரப்படும் நாட்களுக்குரியது, இன்னும் வருகிற காலங்களுக்குரியது எல்லாவற்றையும் தேவன் நமக்கு அறிந்து கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நாம் பலவிதமா இருக்கிறப்ப நாம் என்ன நினைக்கிறோம்? மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டபடி நாம் என்ன நினைக்கிறோம்? 24வது வசனத்துல, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 24வது வசனம், அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. நல்ல கவனிங்க. படகு நடுக்கடலில் சேர்ந்து அலைகளினால் அலைவுபட்டது. அந்த பக்கமும் போகல, இந்த பக்கம் போகல, கரை 2 பக்கமும் தூரமாக இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகள் அப்படிதான். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் அலைகளினாலே, இந்த வைரஸ் கிருமினாலே, வேலை இல்லாததுனாலே, அல்லது வறுமைகளினாலே, அல்லது கடன்களினாலே, அல்லது குடும்பத்தை நடத்த முடியாத பாரங்களினாலே இன்னைக்கு அநேக குடும்பங்கள் அந்த படகு எப்படி தள்ளாடி கொண்டு இருக்கிறதோ அதே போல தள்ளாடி கொண்டு இருக்கிறது. ஆனா அந்த நிலைமையில் தான் இயேசு கடல் மேல நடந்து வருகிறார். இயேசு எப்படிப்பட்ட தேவன்? நல்லா கவனிங்க. இந்த இடத்துல கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் சொல்லி அவர் கடல் மீது நடந்து ஆதியிலே வானத்தையும் பூமி உண்டாக்கிற போது தேவனாகிய ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். அதே தேவன் தான் இன்று ஜலத்தின் மேலே அவர் நடந்து வருகிறார். அன்று ஆவியிலே நடந்த தேவன், ஆவியிலே ஜலத்தின் மேலே அசைவாட்ட தேவன், அதே தேவன் மாறாதவராக இன்று கடல் மீது நடந்து வருகிறார். அல்லேலூயா. அவர் ஆவியாக இருக்கிறார். கடல் அவருக்கு அழுத்த முடியவில்லை. அந்த கடலுக்குள்ள அவர் போகவில்லை. ஏன் சில கடல் மேல் நடந்து வருகிறார். எப்படிப்பட்ட ஒரு ஆவியான தேவன். அவர் என்ன செய்கிறார்? பேதுரு மூழ்கும் பொழுது ஆண்டவரே என் லட்சியம் என்று சொல்லும் பொழுது கை கொடுத்து தூக்கி எடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பேதுருக்கு கை கொடுத்த தேவன் இந்த நாள் விசேஷமாக தேவதூதனுக்கு கை கொடுக்காமல் ஆபிரகாம் சந்ததியாக நமக்கு கை கொடுத்து தூக்குற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. வேலை இல்லையா? நிச்சயமா வேலை கொடுப்பார். வருமானம் இல்லையா? வருமானம் வரும் உனக்கு. உன் வியாதிப்பட்டு வைரஸ் கிருமியால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாயோ, தேவனாய கர்த்தர் வைரஸ் கிருமியை அழிக்க வல்லவர் தேவனாய் இருக்கிறார். கடன் சுமையால் பாரப்பட்டு இருக்கிறாயோ, அந்த சுமைகளை நீக்குவதற்கு அவர் வல்லவர் தேவனாய் இருக்கிறார். குடும்ப கஷ்டம், ஐயோ குடும்பத்தை நடத்த முடியல நினைக்கிறியோ, கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து உன் குடும்பத்தை ஒப்புவிடு. கர்த்தரே நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நான் விசேஷமாக ஆண்டவர் சொல்கிறார். அவர் அந்த மீண்டும் எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். 18வது வசனம் மாதிரியே, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. இந்த காலம் ஒரு சோதனையின் காலமாக இருக்கிறது. பஞ்சத்தின் காலமாக வரும், பஞ்ச சோதனை வரும், அல்லது வைரஸ் கிருமியால சோதனை வரும், இல்ல பல பிரச்சனைகள்ல சோதனை வரும். எந்த சோதனையாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனுடைய உதவி விருதா என்று வேதத்திற்பட்டிருக்கிறது. மனிதனை எவரும் உதவி செய்ய முடியாது. இந்த உலகத்தில் அரசாங்கம் நமக்கு அதை ஏற்ற உதவி செய்ய முடியாது. இந்த உலகத்தில் அதிகாரிகள் நமக்கு ஏற்ற உதவி செய்ய முடியாது. ஆனால் கர்த்தரே நமக்கு ஏற்ற காரியங்களே எல்லா உதவிகளையும் செய்து எல்லா நன்மைகளையும் கொடுத்து தேவனாய் கட்டுவார். அல்லேலூயா.
ஹalleluya. கண்கள் மூடி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆகவே இந்த வசனத்தின்படியாக இந்த மாதம் முழுவதுமாக நம்மளை மிகுந்த ஆசீர்வாதமான தேவன் நம்மளுக்கு உதவி செய்து கரப்பிடித்து நடத்த வருவராக இருக்கிறார். கண்களை பிடிச்சு ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பரலோக தேவனே, ஸ்திரியானவள் தன் காலங்களை மறப்பாளோ, அவளை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை சொல்லி ஆண்டவரே, அந்த பேதுருவை கரம் பிடித்து தூக்கி எடுத்து ஆண்டவரே கடல் மீது நடக்க வைத்த தேவாதி தேவன் ஆண்டவரே, இந்த நெருக்கத்தின் காலத்திலும் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்து உடைய பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து ஆண்டவரே, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் வியாதியா, வறுமையா, கஷ்டமா, நஷ்டமா, போராட்டமா, எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவரே என் தேவன் கரம் பிடித்து விடுதலை கொடுத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா துதி கண்ணமை உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. அப்படியாக இந்த மாதத்தை நடத்த போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ஏற்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பு வழிநடத்துதலும் இந்த 6வது மாதத்தில் பரிபூர்ணமாய் உங்களோடு இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முன்னே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளும் பரவாயில்லை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே